ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட் கெட் ரெடி எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒன் டே பிஃபோர் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நாங்கள் பெங்களூரில் இருந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. என் ஹஸ்பண்ட் 2-3 டைம் பார்த்துருக்காரு. ஸோ நான் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ எல்லாமே நான் கூகுளில் தான் பார்த்துருந்தேன். அதனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ பர்த்டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ரைஸ் மார்ட்டுக்கு தான். ஏன்னா ஆர்ஃபனேஜுக்கு ரைஸ் டொனேட் பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக டெம்பிள் போயிட்டோம். ஸோ எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மாதிரியே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணாத மாதிரி. ஸோ மார்னிங் எல்லாமே ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருந்துக்கலாம். அதர்வைஸ் ஈவினிங் பர்த்டேக்கும் கிளம்பணும். அதனால் மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே டெம்பிளும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்ஃபனேஜுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அன்னைக்கு வீக் டேவாக இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே இருக்க ஆஃபீஸ் ரூமில் எல்லாமே டொனேட் பண்ணிட்டு வந்துட்டோம். அரிசி மூட்டை கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஆர்ஃபனேஜில் இருக்க கிட்ஸுக்குமே கொஞ்சம் கொடுத்துட்டு சாக்லேட் பாக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெண்டிங் வேலை இருக்குது. என்னென்னா ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணுறது தான். இது நான் சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. அதனால் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் மார்னிங் தான் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஈவினிங் தான் பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கனால கொஞ்சம் மார்னிங்கில் டைம் இருந்தனால நான் இதெல்லாம் அப்போவே பார்த்துக்கலாம். ஏன்னா டெய்லியுமே எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரிட்டன் கிஃப்ட் சிம்பிளாக பிளான் பண்ணனால டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகாது. அதனால் அப்போவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளெல்லாம் போயிட்டு ஆர்ஃபனேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி பவுச்சஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் கேர்ள் பேபிக்கு, ப்ளூ இருக்கிறது எல்லாமே பாய் பேபிக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதில் அந்த பென்சில் செட்டு அப்புறம் ஒரு சாக்லேட் போட்டு நம்ம ஜிப்லாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு பேக்கிங் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் எல்லாமே பண்ணேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் நாங்கள் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் தான் பெங்களூரில் இருக்க விஷால் மார்ட்டில் போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்தது இந்த ஜிப்லாக் கவர்ஸ் எங்களுக்கு அங்கே ப்ராப்பராக கிடைக்கல. அதனால் கோயம்புத்தூரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸில் அந்த ஜிப்லாக் கவர்ஸ் மட்டும் நாங்கள் இங்கே வாங்கிக்கிட்டோம். குட்டி சாரை தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அவர் தூங்கலை. நம்ம எதாவது இன்ட்ரெஸ்டாக பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க முடியாது. ஸோ கலர் கலராக வேறு சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கனால அவர் விடவே இல்லை. அதனால் அவர் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவசரமாக பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. எங்களோட அவுட்ஃபுட்ஸ் ரெடி, டெக்கரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுவாங்க கரெக்ட் டைமுக்கு. எல்லாமே இருந்தாலுமே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு மெயினாக வீட்டில் எதுவுமே வேலை இல்லை. ஆனாலும் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. என்ன டென்ஷன்னா ஆன் டைமுக்கு கிளம்பணும், நான் ரெடி ஆகணும். எனக்கு மேக்கப்புக்கு நானே தான் பண்ணிக்க போகிறேன். செல்ஃபாக மேக்கப் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அது எல்லாமே ஹேர் டூ எல்லாமே எனக்கு தெரியும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு. அதுவும் பேபி விஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். என்னோடய ஃபேஸில் டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பேபியையும் சாப்பிட வச்சுட்டு அவனையும் ப்ராப்பராக தூங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் வேறு அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ க்ரௌடு பார்ப்பான். அதெல்லாம் நான் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எப்படி இருக்க போதோ, ஆன் டைமுக்கு நடக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு திங்கிங் போயிட்டே இருந்துச்சு.
நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது ஓப்பன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ மழை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு அது வேறு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே ஈவினிங் மழையும் வந்துச்சு. ஆனால் தேங்க்ஃபுல்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நின்றுச்சு. நாங்கள் காரில் போகிற டைமில் மட்டும்தான் லைட்டாக தூறல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் நின்றுச்சு, வரல. நாங்கள் ப்ரீ பர்த்டே ஷூட்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. பர்த்டே ஃபோட்டோகிராஃபி புக் பண்ணியிருக்கனால முன்னாடியே போயிட்டோம்னா கொஞ்சம் வெளிச்சத்துலேயே நம்மளும் வந்து கொஞ்சம் ப்ரீ பர்த்டே ஷூட் எடுத்த மாதிரி இருக்கும். அது ஒரு காஸ்டியூமில் எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கெஸ்ட் யாருமே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி கேக் கட்டிங் டைமிங் வந்து 7 o'clock தான் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 4:35 போனால் தான் நாங்கள் ஒரு 1 hour முன்னாடியே ஷூட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்னோடய பேபிக்கு ஏதாவது சாப்பிட வைக்க முடியும், நாங்கள் வந்து அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணி முடித்த கையோடையே பேக்கிங்க்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான் வீட்டு பக்கத்தில். ஆனாலும் நாங்கள் இவ்வளோ பேக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ என்னோடய பேபிக்கு வந்து எந்த காஸ்டியூம் வந்து ப்ரீ பர்த்டேக்கு இது பண்ணலான்னு சொல்லி எதுவுமே நான் ட்ரையல் பார்க்கல. அதனால் இருந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒரு 2-3 செட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ட்ராலி. மெயினாக என்னோடய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றனால ஒரு ட்ராலியில் எல்லாமே நான் கேரி பண்ணிட்டேன். மெயினாக யுகன் பேபியோட டைப்பர்ஸ், ஷூ, சாக்ஸு எல்லாமே இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே நான் கேரி பண்ணிட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் மேக்கப் விட என்னோடய ஹேர் செட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலேயே எடுக்கும். இப்போ கொஞ்சம் நான் வந்து என்னோடய ஹேர் கூட நல்லா பழகிட்டனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிடுறேன். அப்பயுமே ப்ராப்பராக நான் செட் பண்ணல, ஏதோ ஓரளவு பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ ரொம்ப வேவியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் மட்டும் நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஹேர் டூ எதுவுமே நான் பண்ணல. எல்லாமே சிம்பிளாக தான் நான் இருக்க போகிறேன். ஸ்ட்ரைட்னிங் மட்டும் பண்ணிவிட்டு நான் கேட்ச் கிளிப் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக மேக்கப்புக்கு வந்துட்டேன். ஃபைனலாக வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஐக்கு கீழே, அண்டர் ஐ எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கனால அது சுற்றியுமே கன்சீலர் வந்து என்னோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நான் வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பிரைட்டாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கனால நைட் டைமில் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுன்றக்காக கொஞ்சம் பிரைட்டாகவே நான் பண்ணிக்கிறேன். ஆனால் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக தான் ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். ஹைலைட்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு மேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நல்லா உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும். ஃபவுண்டேஷன் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் செட்டிங் பவுடர், அதுக்கப்புறம் காஜல். நான் அப்பர் ஐலையும் கொஞ்சம் காஜல் வந்து போட்டுட்டு ஸ்மோக்கி ஐ மாதிரி லைட்டாக க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். பார்ட்டி மேக்கப்புக்கு வந்து அது நல்லாயிருக்கும். நான் ரொம்ப என்னோடய ஐயை வந்து பாப்பப்பாக காட்டுறதுக்காக கிளிட்டர்ஸ் எதுவுமே நான் அவ்வளோக்கா ஆட் பண்ணல. லைட்டாக மட்டும்தான் நான் ஷிம்மர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஐஸ்லேயுமே காஜல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு அது கொஞ்சம் ஸ்மச் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஸ்மோக்கி ஐ ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ரஷில் வந்து கொஞ்சம் டார்க் ஐ ஷேடோ வந்து பிக் பண்ணி அது கொஞ்சம் மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் காட்டுற இந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்து எடுத்து நான் ஐபால்ஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock கிட்ட ஆயிருக்கும். 4:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். என்னோடய மேக்கப் மட்டும் முடிச்சிட்டா ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். டக்குன்னு கிளம்பிடலாம். கொஞ்சமாக ஷிம்மர் ஷேட் வந்து எடுத்து நான் மேலே ஐபால்ஸ் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் என்னோடய கையிலையே. ஷிம்மர்லாம் வந்து ப்ரஷ்ஷை விட கையில் அப்ளை பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்டே ஆகும். நம்ம ஸ்கின்னோட நல்லாவே மேட்ச் ஆகும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி லைட்டாக ஐபால்ஸ் மேலே மட்டும் லைட்டாக மட்டும் நான் போட்டிருந்தேன். பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப மைல்டாக தான் போட்டிருந்தேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக லிப்ஸ்டிக் தான். நான் வந்து த்ரெட்டிங் எதுவுமே பண்ணல. அதிகமாக நான் த்ரெட்டிங் பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட ரேசர் இருந்தனால நான் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஏர் மட்டும் நானே வீட்டில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோடய ஐப்ரோ வந்து ரொம்ப லைட்டாக இருக்கனால நான் டார்க்காக ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணேன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால் ரொம்ப மைல்டாக லைட்டாக மட்டும்தான் நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி எடுத்துரும். தென் அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டேன். மேக்கப்பில் மெயினான விஷயம், நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ணுறோன்னா ஃபேஸ்க்கு மட்டுமே தனியாக மேக்கப் பண்ணிவிட்டு காது இந்த நெக்கெல்லாம் பண்ணாமல் விடக்கூடாது. ஈவனாக அங்கேயும் கொஞ்சம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இல்லைனா நெக் ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். நான் ரொம்ப ப்ளஷ் லவர் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் பார்ட்டி மேக்கப்புங்கிறனால கொஞ்சமாக வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மேக்கப்லேயே ரொம்ப பிடிச்ச பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் தான். ஹைலைட்டர் போடுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம ஸ்கின்னே வந்து நம்ம ஃபேஸே க்ளாஸியாக காட்டுற மாதிரி இருக்கும், நல்லா ஹைலைட்டடாக தெரியும். தென் அதுக்கப்புறம் அண்டர் ஐலையும் லைட்டாக வந்து நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் அவ்வளோ டார்க்காக வந்து நான் அப்ளை பண்ணல, எல்லாமே ரொம்ப லைட்டாக சட்டிலாக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்கப் பண்ணும்போது லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக இருக்கணுங்கிறக்காக லிப் பாம் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா லிப் பென்சில் எடுத்துகிட்டு ஒரு டார்க் ஷேடு அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்கு ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லிப் பென்சில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு கலர் இல்லை, 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு ஷேடு வந்து கிடச்சிது. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஃபுல்லாகவே ப்ளூ தான். ப்ளூக்கு பிங்க் லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அது ரெகுலராக யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ரெகுலராக பிங்க் தான் நான் அதிகமாக வேர் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஷேடு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு என்ன ஷேடு வந்து நான் போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 2-3 கலர் வந்து ஆட் பண்ணி ஒரு கலர் ஃபைனலாக வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த கலரே சூட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நானே மிரர் பார்த்துட்டு இந்த கலர் வேண்டாம், ஹஸ்பண்ட்டை வந்து சஜஷன் கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த ஷேட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே அவருக்கு ஓகே தான். ஆனால் எனக்குமே வந்துட்டு அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாதனால நான் திருப்பியும் வேறு ஒரு ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலராக வந்து ஃபைனலாக வந்துச்சு. ஃபைனலாக பொட்டு வச்சுட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த லுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி முடித்தவொடனே செட்டிங் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் இந்த ஃபேன் வந்து கொடுத்தாரு யூஸ் பண்ணிக்கோன்னு. ஆக்சுவலி இது வந்து யுகனோட வந்து ஒரு டாய் தான். அதுலேயே ஃபேன் மாதிரி இருக்கனால நான் வந்து அதையே அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் டூ தான். ஹேர் டூ சிம்பிளாக தான் போக போகிறேன். பபுள்ஸும் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் வேறு இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்னியாக பண்ணிகிட்டு இருந்தார். யாரும் கண்டுக்காதீங்க. ஸோ எனக்கு ஹேர் டூ முடிச்சா அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஹேர் ஸ்டைலுக்கு நான் அவ்வளோவா பெருசாக எதுவுமே பிளான் பண்ணல. ஏன்னா எனக்கும் லாங் ஹேர் அந்த டைமில் நம்மளால் தனியாகவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். எனக்கு எது வருதோ அந்த டைமில் எது வருதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தேன். அந்த அன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே ஹேர்லாம் ப்ரெப் பண்ண வச்சுருந்தனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா என்னோடய ஹேரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப ஃப்ரிஸியாக தான் இருக்கும் என்னோடய ஹேரு. எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் டைமில் இருந்து இந்த பஃப் தான் எனக்கு ரொம்ப செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதே நான் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக என்னோடய ஹேர் ஸ்டைல் இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மினிமலாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யாருக்கு மேக்கப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அவருக்கு வந்து மேக்கப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவர் எப்போவுமே அப்ளை பண்ணவே மாட்டார். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாமே நான் தான் மேக்கப் பண்ணியிருப்பேன் லைட்டாக. அதனால் அவருக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். மேக்கப் போட்டால் ஹெவியாக தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் தான் கொஞ்சம் அவரை கம்பல் பண்ணிட்டேன். கண்டிப்பாக மேக்கப் லைட்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னனால தான் அவர் வந்து உட்கார்ந்தார். 7 o'clock கேக் கட்டிங்கு. நாங்கள் 4:30க்கே கிளம்புறோம். ஸோ அப்போ ஈவினிங் நைட்டு 7 o'clock ரொம்ப டல்லாகிடும் ஃபேஸு. ஸோ அதனால் லைட்டாக மேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் தான் வந்து கம்பல் பண்ணி பிடிச்சி உட்கார வச்சு போட்டு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு பேக் சைடில் கொஞ்சம் வந்து ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம அடித்தோம்னா கொஞ்சம் வந்து பிளாக் ஆகும். ஸோ ரொம்ப மைல்டாக தான் அடிக்கணும். ஸோ அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபாக் மாதிரி வரும். அது நம்ம ஸ்கின்ல படும்போது ரொம்ப சில்லாக இருக்கும். அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது மேலே ஏதாவது வேஸ்ட் கிளாத் போட்டுட்டு பண்ணுங்கள். நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது ஸ்ப்ரே பண்ணி கூடவுமே அது அவர் மேலே பட்டுருச்சு லைட்டாக. இப்போ நான் போட்டிருக்க இந்த அவுட்ஃபிட் தான் வந்து ப்ரீ பர்த்டே ஷூட் மாதிரி எடுக்கலாம். 1 hour முன்னாடி போகிறோம்ல, அதனால் முன்னாடி போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சூஸ் பண்ணி இந்த அவுட்ஃபிட் இது தான். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இது எங்களுக்கு பிளானிங்கே கிடையாது. ஸோ ஜஸ்ட் முன்னாடியே வெளிச்சத்துக்கு முன்னாடியே கெஸ்ட் யாரும் வரதுக்கு முன்னாடியே எடுக்கலான்னு சொல்லிட்டு அதனால் அவுட்ஃபிட் எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஆனால் இதுவுமே புதுசு தான். அதனால் இதுவே நல்லா சிம்பிளாக இருக்குது, அதனால் எடுத்துக்கலான்னு சொல்லி இதே நான் போட்டேன். ஃபேமிலி காம்போ ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் கொஞ்சம் சிமிலராக தான் இருந்துச்சு. 3 பேர்த்துக்கும் நல்லா மேட்சாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.